இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்து கீழே வந்து போனாங்க. பேங்க் நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மதியம் வரைக்குமே நல்ல ஒரு சைடுவேஸில் வந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல தான் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணாங்க. இந்த பிரேக் அவுட்னால எந்த ஒரு பெரிய பிரோஜனமே வந்து இல்லைங்க. ஆனால் நிஃப்டியும் சென்செக்ஸும் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நீட்டாக வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சுங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி பாயிண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா நிச்சயமாக ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு மேலே தான் வந்து போட வேண்டியது இருக்கும். அப்போ இது ஸ்டாப் லாஸ் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நல்லா இங்கேருந்து கீழே வந்து போயிட்டு ஒரு 100 பாயிண்ட் வந்து போனாங்க. சரிங்களா? அதே மாதிரி சென்செக்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 550 பாயிண்ட் வந்து கீழே வந்து போச்சு. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி மட்டும்தான் கொஞ்சம் பரவாயில்ல, பேங்க் நிஃப்டி ஸ்டாக்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் நிஃப்டி, சென்செக்ஸ் பயங்கரமான டவுன் வந்து கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி நான் டே ஹை தான் வரைஞ்சி ட்ரேடு வந்து பண்ணேன். ஸோ அப்படி பண்ணியிருந்தாலும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு லைட்டாக மேலே போயிட்டு ஃபுல்லாக வந்து கீழே வந்து போயிருக்குங்க. ஸோ இன்றைக்கான மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் முடிஞ்சிருக்காங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இல்லைங்களா? ஏன்னா பார்க்குறீங்க அப்படின்னா இங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு சைடுவேஸில் வந்து போச்சு, அதுக்கு முன்னாடினாலும் நல்ல ஒரு சைடுவேஸில் வந்து போச்சு. ஸோ இந்த மாதிரி சைடுவேஸில் வந்து போகிறாங்க அப்படின்னா அந்த நாளில் வந்து நம்ம ட்ரேட் வந்து பண்ணக்கூடாது. இல்லைனா A+ ஸ்ட்ராட்டஜி, 11 AM ஸ்ட்ராட்டஜி, அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்படி மேலே போச்சுன்னா 11 o'clock மேலே ஒரு டே ஹை டே லோ வந்து ஃபார்ம் ஆகும். என்னோடய புத்தகத்தில் அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் தெளிவாக வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஓகேங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் மார்க்கெட் பற்றி நம்ம தெளிவாக வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து எஜுகேஷனுக்காக மட்டும்தான், எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகேங்க. நான் கடைசியாக போட்ட 2 வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. என்னோடய P&L ஸ்டேட்மெண்ட், அதே மாதிரி இன்னொரு முக்கியமான வீடியோவுமே போட்டிருப்பேன். ரெண்டுமே செக் பண்ணி பாருங்கள். நிறையா யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் அதில் வந்து இருக்குது. அந்த வீடியோ மூலியமும் நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்க முடியும் பங்குச்சந்தையை பற்றி. ஓகே, இப்போ நம்ம ஒன் டே டைம் ஃப்ரேமில் வந்து ஆரம்பிச்சிடலாம். ஒன் டே டைம் ஃப்ரேமில் நம்ம 2 விஷயம் திரும்ப திரும்ப வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த இடத்துல வந்து இன்றைக்கி ஒரு ப்ளே வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, மார்க்கெட் இங்கேருந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆனாங்க இல்லையா? இப்படி வந்து ஃபார்ம் ஆனாங்க இல்லையா? ஓகே, ஹெட் அண்ட் ஷோல்டர் இல்லை போல் இந்த இடத்துல. ஏன்னா திரும்பியும் மார்க்கெட் இங்கேருந்து மேலே வந்து வந்துருச்சு. அப்போ டபிள்யூ பேட்டர்லாம் வந்து ஃபார்ம் ஆகிட்டு மேலெலாம் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ கடைசி ஒரு 6 நாளாக பங்குச்சந்தை சரியான அடிங்க, நல்ல டவுன் ட்ரெண்டில் கீழே வந்து வந்துட்டாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் கவனிக்கணும். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி டபிள்யூ பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு அந்த பிரேக் அவுட் வந்து மார்க்கெட் வந்து பண்ணுது அப்படின்னா, அந்த டபிள்யூ பேட்டர்னுக்கு ஃபார்ம் ஆகிட்டு பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு இல்லையா, அதோட ஸ்டாப் லாஸ் நீங்கள் எங்கே போடணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் வந்து போடக்கூடாது. அதுக்கு பதிலாக சென்டர் இருக்கும் இல்லையா, அந்த டபிள்யூ பேட்டர்னோட நடுப்பகுதி, அந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் வந்து போடணும். அந்த ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. கரெக்டாக வந்து இந்த ஒரு பாயிண்டை வந்து நம்ம எடுத்துக்க முடியும். 80,850 இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸில் இந்த ஒரு பேட்டர்னுக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து இன்னும் அந்த பேட்டர்னை வந்து மார்க்கெட் வந்து டச் பண்ணல, பிரேக் அவுட் வந்து பண்ணல. அப்போனா அந்த டபிள்யூ பேட்டர்னை பிரேக் அவுட் வந்து மார்க்கெட் வந்து பண்ணிருச்சு. இங்கேருந்து பார்க்கும்போது இது ஒரு அப் ட்ரெண்டு தான். அந்த அப் ட்ரெண்ட்லேருந்து டவுனு வந்திருக்காங்க. டவுன் ட்ரெண்டுக்கு திரும்பணும் அப்படின்னா 80,850 வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணணும். அது ஒரு முக்கியமான பாயிண்டாக வந்து இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரேடு வந்து பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ட்ரேடிங்கில் வந்திருக்கீங்கன்னா ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாந்துடாதீங்க. கொஞ்சம் பணத்தை போட்டு பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற வார்த்தைகள் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் இது எல்லாமே உண்மையான வார்த்தை. எடுத்தவொன்னே அதிகமான பணத்தை போட்டு லாஸ் பண்ணுறதுக்கு நல்லபடியாக கற்றுக்கிட்டு ட்ரேடு வந்து பண்ணிங்க அப்படின்னா ட்ரேடிங்கை நல்லா வந்து பண்ண முடியும். ஓகேங்க, இப்போது நம்ம ஒன் டேயில் வந்து பார்த்தாச்சு முக்கியமான பாயிண்ட் எதுன்னு சொல்லிட்டு. இது 2 தான் முக்கியமான ப்ரீவியஸ் கை, ப்ரீவியஸ் லோ. 1 ஹவரில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் லோ நாளைக்கு பார்க்கும்போது இந்த ஒரு பாயிண்ட்டு கரெக்டாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு 81,050 1 ஹவரில் ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. அதே மாதிரி 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் கை 81,580. 5 மினிட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்டில் முக்கியமான பாயிண்ட்டு சேம் பாயிண்ட் தாங்க. 81,050 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. அதே மாதிரி 81,580 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை. அடுத்து நிஃப்டியில் வந்து பார்த்துடலாம். நிஃப்டியில் ஒன் டேயில் சென்செக்ஸ் மாதிரியே தான், சேம் பேட்டர்ன், எல்லாமே சேம் தான். அப்போது சென்டர் பாயிண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணி இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் லோ இருக்குதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து போடணும். இப்போ அந்த பாயிண்ட் நோக்கி தான் மார்க்கெட் வந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு 6 நாளாக ரெட் கேண்டில் மட்டுமே ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறனால நாளைக்கு ரெட் கேண்டில் இல்லாமலும் இருக்கலாம். ஸோ ஒன் டேயில் முக்கியமான ப்ரீவியஸ் லோ 24,710. அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் ஹை 25,160ங்க. இது வந்து ஒன் டேயில். 1 ஹவரில் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் லோ
இந்த இடத்துல வந்து இருக்குது பார்த்தீங்களா, 24,860 வந்து ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ 1 ஹவரில். அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் ஹை 25,000. 5 மினிட்டில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுங்க. 24,860 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ 5 மினிட்டில். அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் ஹை 25,010. ஓகே, அடுத்து பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியில் முக்கியமான ப்ரீவியஸ் லோ அதெல்லாம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா டபிள்யூ பேட்டர்லாம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா நிஃப்டி சென்செக்ஸில், இதில் வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக இல்லைங்க, பயங்காட்டுதுங்க. பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது ஒரு பயம் வருது. ஏன்னா அங்கே பார்த்தீங்களா, இது என்ன பேட்டர்ன், இது என்ன அறிகுறிங்க? ஓகே, தெரிஞ்சுதான் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு அறிகுறி தான், டவுன் ட்ரெண்டு போகிறதுக்கான அறிகுறி தான். ஸோ பங்குச்சந்தையில் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. நிஃப்டி சென்செக்ஸில் கூட மேலே போகிறதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது, டபிள்யூ பேட்டர்னை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கிளியராக வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை வந்து ஃபார்ம் ஆகிட்டு, ஆனால் பேங்க் நிஃப்டி ஸ்டாக்லாம் மேலே தான் போய்கிட்டு இருக்கு. என்ன எதுன்னு தெரியல, பாதி ஸ்டாக்ஸ் வந்து மேலே தான் இன்றைக்கி போச்சு. சரி, ஓகேங்க. முக்கியமான ப்ரீவியஸ் லோ 1 டேயில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இருக்குது. இல்லைங்க, அது கூட முக்கியமானது இல்லை, இந்த பாயிண்ட் தான் இல்லையா. ஏன்னா நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது இங்கேயும் ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி. ஓகே, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. 53,500 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் கை 56,100ங்க 1 ஹவரில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அதே மாதிரி 55,265 ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. 5 மினிட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்டில் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை 55,270. அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோ 54,810ங்க. எப்போவுமே சொல்கிறதாங்க, பங்குச்சந்தையில் இந்த ஸ்ட்ராட்டஜி முக்கியமான பாயிண்ட் இதெல்லாம் விட முக்கியமான ஒன்று நம்மளுடைய மனசு, அந்த பொறுமை தான். ஒரு ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கிட்டிங்க, நல்லபடியாக கற்றுக்கிட்டிங்க அப்படின்னாலும் அந்த ஸ்ட்ராட்டஜியை பங்குச்சந்தையில் அப்ளை பண்ணி ஸ்டாப் லாஸ் போட்டு டார்கெட் போட்டு பொறுமையாக இருந்து அந்த ட்ரேடை கம்ப்ளீட் பண்ண போகிறது யார்? அந்த ஸ்ட்ராட்டஜி கிடையாது, நீங்கள் தான். அப்போ நம்ம மன உறுதியோடு இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறேன். கொஞ்சம் வில் பவரை வந்து வளர்த்துக்க வந்து பாருங்கள், அதுதான் பங்குச்சந்தையில் மிகப்பெரிய அளவில் வந்து உதவி பண்ணும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.